இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இறைவன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? பணம், பதவி, வேலை, தொழில் முன்னேற்றம், கடன் அடைக்க வேண்டும், உடல் சுகம் வேண்டும், நோயிலிருந்து விடுதலை, குழந்தைகளுக்கு படிப்பு, வீடு என்று பல தேவைகளை முன்வைத்து கேட்போம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோன் அரசருக்கு ஆண்டவர் கனவில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு சாலமோன் பணம், நீண்ட ஆயுள் கேட்கவில்லை. மாறாக, நான் இந்த மக்களை வழிநடத்த அவர்களுக்கு சரியான நீதியை வழங்க எனக்கு ஞானம் வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கின்றார். இறைவன் மகிழ்ந்து அந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அதனை கொண்டு அவர் சிறப்பான ஆட்சியை செய்கின்றார். இறைவன் ஞானத்தோடு சேர்த்து செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவனிடம் வேண்டும் பொழுது தேவையின் அடிப்படையில் கேட்காதீர்கள், மாறாக நம்பிக்கையின் அடிப்படையில் கேளுங்கள். சாலமோன் அரசரிடம் அந்த மக்கள் நீதியையும் இரக்கத்தையும் உணர்ந்தார்கள். அவர் ஒரு ஆயனாக தன்னை முன்னிறுத்தினார். ஆனால் நாம் இன்றைய நற்செய்தியில் நல்ல ஆயனை பார்க்கின்றோம். சீடர்கள் மக்கள் பணி செய்துவிட்டு திரும்பியவுடன் இயேசு அவர்களை ஓய்வு எடுக்கச் சொல்கிறார். இந்த ஓய்வு என்று சொல்வது இறைவனோடு செலவிடும் நேரம். நாம் எத்தகைய பணியை செய்தாலும் இறைவனுக்கென்று சில மணித்துளிகளை நாம் ஒதுக்க வேண்டும். அந்த நேரம்தான் நாம் தொடர்ந்து பணி செய்வதற்கு நமக்கு சக்தியையும் வல்லமையும் கொடுக்கும். நாம் இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் நமது மூளை எதையாவது சிந்தித்துக் கொண்டிருக்கும். அதற்கு அவ்வப்போது ஓய்வு கொடுத்தால் மீண்டும் சிறப்பாக இயங்கும். புதிய சிந்தனைகள் பிறக்கும், நல்ல எண்ணங்கள் வெளிப்படும். அதே நேரம் மூளைக்கு ஓய்வு இல்லை என்றால் சிந்தனை சிதைந்து போகும், நல்லெண்ணங்கள் வெளிப்படாது, மந்தமாக இருக்கும், பிறர் மீதும் தன் மீதும் கோபம் வரும். இது போன்று இன்னும் பல. ஆகவே நாம் இறைவனுக்கு கொடுக்கும் நேரம் என்பது நமது வாழ்வின் விளைச்சலை ஏற்படுத்தும் நேரம். சிந்திப்போம், ஒவ்வொரு நாளும் எத்தனை நிமிடங்கள் இறைவனுக்காக ஒதுக்குகின்றோம்? காரணம், நாம் இறைவனுக்காக நேரம் ஒதுக்குவது என்பது அவருக்காக அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வின் நலனுக்காக, நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காக, நம் ஒவ்வொருடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய மன அமைதிக்காக, நாம் அன்பை பெறுவதற்கும் அன்பை கொடுப்பதற்கும் ஏதுவாக இருப்பதற்காக தான் நாம் இறைவனுக்கு கொடுக்கின்ற நேரம் பயன்படுகின்றது. ஆகவே சிந்தித்து பார்ப்போம். இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். நாம் அவர் நம்மோடு இருப்பதை உணர்கிறோமா? சிந்திப்போம், இறைவனோடு நெருங்கி பழகுவோம். நாம் அவருடைய அன்பிலே கரைந்து மகிழ்வோம்.